வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் 8ன்னா கொஞ்சம் தடை, ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் கிடையாது. 8ல் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிர போகம் என்பது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சுக்கிரபோகம்னு கேட்காதீங்க, அது நிறையா நான் விளக்கம்லாம் சொல்லணும். ஸோ சுக்கிரபோகம் சிறப்பு. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு, திருமணம், உறவுகள் எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசிநாதனோட செவ்வாயும் சேர்ந்துருக்கார். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி உங்கள் செவ்வாய் 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அந்த இடம் உச்சமாகும் இடம். உங்களுடைய தந்தையார், அதுபோக நீங்கள் பயணங்களுக்காக திட்டமிட்டால் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நன்றாக இருக்கும். மனசில் நல்ல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் கணவருக்கு உயர்ந்த ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலம். கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு போகிறார். பிரமாதம். 9ல் செவ்வாய் உச்சம், கூட சுக்கிரன். திருமணம் நிறைவேறக்கூடிய காலம், திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடியக்கூடிய காலம். யாரையாவது பார்த்து ஐ லவ் யூ சொல்லணுன்னா சொல்லுங்க, நிச்சயமாக செருப்படி விழாது, நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் 10ஆம் வீடு சனி இருக்கார். அதிகாரம் கைக்கு சேரும். 20ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா சூரியன், சனி, புதன் எல்லாம் 10ஆம் வீட்டில் இருக்காங்க. அதிகாரம் கைக்கு சேரக்கூடிய காலம். அதிகாரம் வரும்போது அடக்கமாக இருத்தல் நன்மைன்னு சொல்லுவோம். அதுபோல் மிக சிறப்பான ஒரு காலம். உங்களுடைய முயற்சிகளை பற்றி சொல்லணுன்னா கடுமையான ஃபோக்கஸ்ட், கான்சன்ட்ரேட்டட் முயற்சிகள், பிரம்ம பிரயத்தனம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அதுக்கான ரிசல்ட்டு அவசியம் ஏற்படக்கூடிய நல்ல காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க விரும்பின கோர்ஸு, அவங்க விரும்பின கண்ட்ரி எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.